தற்போது ஒரு அண்மைச் செய்தி. நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தென்காசி மக்களவைத் தொகுதியை சேர்ந்த கட்சி நிர்வாகிகளோடு தற்பொழுது இபிஎஸ் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவர செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், தொடர்ச்சியாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இன்று தென்காசி நிர்வாகிகளோடு அவர் ஆலோசனை மேற்கொண்டு வருவதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதலாக யாரெல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர், தகவலை பதிவு செய்யலாம். மக்களவை தேர்தல் எதிரொலி காரணமாக தொடர்ச்சியாக பல்வேறு மக்களவை தொகுதி பொறுப்பாளர்களுடன் எடப்பாடி கே பழனிசாமி சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்று தென்காசி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பொறுப்பாளர்களுடன் அவர் ஆலோசனை மேற்கொள்கிறார். இந்த ஆலோசனையை பொறுத்தவரைக்கும் தென்காசி தொகுதியை பொறுத்தவரைக்குமே ராஜேந்திர பாலாஜி, முன்னாள் அமைச்சராக இருந்த ராஜேந்திர பாலாஜி மற்றும் முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி ஆகியோர் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள், உயர்மட்ட குழு நிர்வாகிகள் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தென்காசி தொகுதியை பொறுத்தவரைக்குமே அதிமுக கூட்டணியில் கிருஷ்ணசாமி போட்டியிட்டார். அவர் 2ஆம் இடம் பிடித்தார். எதனால் நாம் தோல்வியை தழுவினோம் என்றெல்லாம் அவர்கள் இந்த காரணம் குறித்து எடப்பாடி பழனிசாமி கேட்டறிவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தென்காசி தொகுதியை பொறுத்த வரைக்குமே கணிசமாக அதிமுக இருக்கக்கூடிய செல்வாக்கான ஒரு தொகுதியாக பார்க்கப்பட்ட நிலையில் ஏன் 2ஆம் இடத்திற்கு நாம் தள்ளப்பட்டோம் என்றெல்லாம் விவாதம் எழும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சசிகலா, ஜெயலலிதாவின் தோழி சசிகலா தென்காசி தொகுதிக்கு சென்று வந்திருக்கிறார். அதனுடைய எதிரொலி ஏதாவது இருக்குமா என்று இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுமா என்ற தகவல் எல்லாம், எதிர்பார்ப்புகள் எல்லாம் எகிரி இருக்கிறது. ராம்குமார். ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.